அழிவுள்ள மனித வாழ்க்கையிலிருந்து அழிவற்றவனாக அவனை மாற்றுவதுதான் ஐயப்ப வழிபாட்டினுடைய நோக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு பால் சாதாரணமாக இருக்கும்போது அரை நாட்கள் கெடாமல் இருக்கும். அதை காய்ச்சி விட்டால் ஒரு நாள் கெடாமல் இருக்கும். தயிராக மாற்றினால் 2 நாட்கள் கெடாமல் இருக்கும். அந்த தயிரை கடைந்து 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 வெண்ணெயாக மாற்றினால் அந்த வெண்ணெய் ஒரு 10 நாட்கள் கெடாமல் இருக்கும். ஆனால் அந்த வெண்ணெயை பக்குவப்படுத்தி நெய்யாக மாற்றினால் அது நிலைத்த தன்மையை பெறும் என்று சொல்றாங்க. கேரளாவில் 300 வருடம் பழமையான நெய்யை மருத்துவத்திற்கு பயன்படுத்தினார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி அழிவுள்ள மனிதன் விரதங்களின் மூலமாக தன்னை கடைந்து 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 தனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளியே வரச் செய்து தனக்குள் இருக்கக்கூடிய அந்த நெய்யை வெளியே எடுத்து வந்தானால் அவனால் அழிவுள்ள மனித தன்மையிலிருந்து அழிவற்ற தன்மையை பெற முடியும் என்பதை ஐயப்ப வழிபாடு நமக்கு காட்டுகிறது. அசத்தோமா சத்தியமய, தவசோமா ஜோதிர்த்தமய, மிருத்யோமா அமிர்தம் தமய, ஓம் சாந்தி என்று சொல்லக்கூடிய அழிவுள்ள நிலையிலிருந்து அழிவற்ற நிலைக்கு ஒருவன் வர வேண்டும் என்றால்